ما حراك بهذا أن يكبر قدرك عند ரஜப் மாதம் பிறை அறிவிப்பு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய அருளினால் நேற்று மகரிபிலிருந்து ரஜப் மாதம் ஆரம்பமாகிவிட்டது. புனிதமிக்க ரமலான் மாதம் வர இன்னும் 2 மாதம் மட்டுமே உள்ளது. அல்ஹம்துலில்லா, இஸ்லாத்தின் புனிதமிக்க 4 மாதங்களில் ரஜப் மாதமும் ஒன்றாகும். இந்த மாதத்தில் போர் செய்வது, பாவங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த மாதத்தின் சிறப்புகள் பற்றி வரும் ஹதீஸ்கள் அனைத்துமே பலகீனமானவையே. இது மட்டுமல்லாமல் இந்த ரஜப் மாதம் பற்றி நிறைய பொய்யான கட்டுக்கதைகள் உள்ளன. அதிகமாக இவைகள் மக்கள் மத்தியில் பரவி விடுகின்றது. நவுதுபில்லா. இந்த மாதத்தில் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒன்று மெஹராஜ் பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் தான் அல்லாஹ்விடம் தொழுகையை பெற்று வந்தார்கள். இது உண்மை நிகழ்வு. ஆனால் எந்த மாதம் எந்த நாளில் நடைபெற்றது என்பதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஆனால் சில கூட்டம் இந்த மாதத்தை தேர்வு செய்து கொண்டு அதில் மெஹராஜ் தொழுகை, மெஹராஜ் நோன்பு, மெஹராஜ் திக்ர் என பல பித்அத்கள் செய்வார்கள். இதை பற்றி நாம் அறிந்து அதிலிருந்து முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும். இப்போ ரஜப் மாதம் இஸ்லாத்தில் ஏதேனும் சிறப்புகள் கூறியுள்ளதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இஸ்லாத்தில் மொத்தம் 12 மாதங்கள் உள்ளது. இதில் 4 மாதங்களை இஸ்லாம் புனித மாதங்களாக கூறியுள்ளது. அவைகள் 1 துல் அதா, 2 துல்ஹஜ், 3 முஹர்ரம், 4 ரஜப். இந்த 4 மாதமும் அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புனித மாதங்கள் என்று கூறியுள்ளார்கள். இம்மாதங்களில் போர் புரிவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. வேறு எந்த சிறப்புகளும் இஸ்லாம் ரஜப் மாதத்திற்கு கூறவில்லை. ரஜப் மாதத்திற்கு சிறப்புகள் என்று அல் குர்ஆன் அல்லது சஹீஹான எந்த ஹதீஸ்களும் வேறு சிறப்புகள் கூறப்படவில்லை. இமாம் இப்னு உதைபின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ரஜபை வணங்குவதற்காக தனிமைப்படுத்த வேண்டாம். அது ஒரு வழிகேடான புதுமையாகும். இந்த மாதத்திற்கென்று சிறப்பான தொழுகை, நோன்பு, உம்ரா எதுவும் இஸ்லாம் கூறவில்லை. இந்த மாதம் போர் புரிவதற்கு தடுக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று என்பதை தவிர வேறு எந்த சிறப்பும் இஸ்லாம் கூறவில்லை. இந்த மாதத்திற்கு என்று சிறப்பான அமல்கள், துவாக்கள் இல்லை என்றாலும் நம் வழமையாக செய்யக்கூடிய அமல்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். ரஜப் மாதத்தில் ஏதேனும் விசேஷ தொழுகை, நோன்பு, துவா அல்லது திக்ர் செய்ய வேண்டுமா? ரஜப் மாதத்தில் விசேஷ நோன்பு, தொழுகை போன்ற வணக்கங்களை நிறைவேற்றுவது தொடர்பாக வரும் அனைத்து ஹதீஸ்களுமே பலகீனமானவையே. இம்மாதத்தில் விசேஷ நோன்பு, தொழுகை அல்லது திக்ர், துவா செய்வதற்கு எந்தவித சஹீஹான ஆதாரமும் இஸ்லாம் கூறவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரஜப் மாதத்திற்கு என்று நிறைய பொய்யான செய்திகளை கூறுவார்கள். முதல் நாள் நோன்பு வைத்தால் இவ்வளோ நன்மை, 2 நாள் நோன்பு வைத்தால் இவ்வளோ நன்மை, இந்த துவா ஓத வேண்டும், இந்த தொழுகை இன்ன சூறாக்கள் ஓதி தொழுக வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் கூறாதவைகளை எல்லாம் இவர்களே கூறி மக்களிடம் பரப்புகின்றார்கள். நவுதுபில்லா. இமாம் இப்னு தைமியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், புனிதமான மாதங்கள் ரஜப், துல்கதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகும். எனவே இம்மாதங்களில் பொதுவாக நோன்பு நோற்பதற்கு அனுமதி உள்ளதே தவிர ரஜப் மாதத்தில் மாத்திரம் விசேஷமாக நோன்புகள் வைப்பதற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. இமாம் இப்னுல் காயிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரஜப் மாதத்தில் நோன்பு வைப்பதன் அல்லது அதன் சில இரவுகளில் நின்று தொழுவதன் சிறப்புகள் குறித்து வரும் அனைத்து ஹதீஸ்களும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்களே. மாதம் 3 நோன்பு அல்லது திங்கள் மற்றும் வியாழன் நோன்பு வைப்பது சுன்னா. அதை நம் அடிப்படையாக வைத்து ரஜப் மாதத்தில் நோன்பு வைக்கலாம். தவிர ரஜப் மாதம் என்று குறிப்பிட்ட நோன்பு வைப்பது பித்அத்தாகும். ரஜப் மாதத்தில் உம்ரா செய்வதால் ஏதேனும் சிறப்பு உண்டா? ஒரு சிலர் ரஜப் மாதத்தில் உம்ரா செய்வது சிறப்புக்குரிய காரியம் என எண்ணிக்கொண்டு அந்த மாதத்தில் உம்ரா செய்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தில் உம்ரா செய்தது இல்லை. பிறரையும் இந்த மாதத்தில் உம்ரா செய்யுங்கள் என்று கூறியதும் கிடையாது.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தில் உம்ரா செய்ததே இல்லை. நூல் சஹீஹ் புகாரி 1775. ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுப்பதால் ஏதேனும் சிறப்பு உள்ளதா? மக்காவில் இஸ்லாத்தில் தோன்றும் முன் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைத்து குர்பானி கொடுப்பார்கள். இவ்வாறு செய்வதால் நினைத்தது நிறைவேறும் என்று செய்து வந்தார்கள். ஆனால் இவ்வாறு செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் தடை செய்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஜப் மாதத்தின் முதல் 10 நாளில் பிராணிகளை பலியெடுத்துவதில்லை. நூல் சஹீஹ் புகாரி 5473. ஆனால் நம் ரஜப் மாதம் என்று குறிப்பிட்டு இல்லாமல் சாதாரணமாக நாம் நன்மை எதிர்பார்த்து குர்பானி கொடுக்கலாம். ரஜப் மாதத்தில் ஓத வேண்டிய சிறப்பு துவா ஏதேனும் உள்ளதா? ரஜப் மாதத்தில் குறிப்பிட்ட துவாவை ஓதுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் மிகவும் பலகீனமானதாகும். ரஜப் மாதத்தில் ஓதுவதற்கு என்று சஹீஹான எந்த துவாவும் இஸ்லாம் கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் நுழைந்தால், இரட்சகனே, எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாயாக, மேலும் ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் 2346. இந்த ஹதீஸ் பலகீனமானதாகும். இதன் அறிவிப்பாளர் வரிசையில் ஈதா இப்னு அபிர் ருக்கத் என்பவர் இடம்பெற்றுள்ளார். இவர் குறித்து இமாம் புகாரி அவர்கள் இவரது ஹதீஸ் மறுக்கப்பட்டது என்றும், இமாம் நசஈ அவர்கள் இவர் யார் என்று எனக்கும் தெரியாது என்றும், இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் இவரது செய்தியை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளார்கள். ரஜப் 27 மெஹராஜ் தினமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றும் பல ஊர்களில் ஒவ்வொரு வருடமும் ரஜப் மாதத்தின் 27ஆம் நாள் மெஹராஜுடைய தினம் என குறிப்பிட்டு அதில் நோன்பு வைப்பதும், பள்ளிகளில் அந்திரிகள் வைத்து மௌலூத்கள் ஓதுவது, அதிகம் திக்ர் செய்வது, நஃபில் தொழுகை தொழுவது போன்ற காரியங்கள் செய்கின்றார்கள். ஆனால் இதற்கு அல் குர்ஆனிலோ அல்லது ஹதீஸ்களிலோ அல்லது சஹாபாக்கள் வாழ்விலோ ஒரு ஆதாரம் அல்லது ஒரு செய்தி கூட கிடையாது. மெஹராஜ் என்பது உண்மையான நிகழ்வு. ஆனால் அது எந்த நாளில் நடைபெற்றது என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. மெஹராஜ் பயணத்தின் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள். இதில் ரஜப் மாதம் வந்துவிட்டால் இந்த நாளில் இந்த இரவில் இந்த அமல் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்று சிறப்பாக எதுவும் செய்யவும் இல்லை. சஹாபாக்கள் வாழ்வில் பார்த்தாலும் ஒரே ஒரு சஹாபி கூட மெஹராஜ் இரவு அல்லது நாள் என்று இதை சிறப்பாக எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை. மெஹராஜ் தினத்தை சிறப்பித்து கொண்டாடுவது தெளிவான வழிகேடாகும். இஸ்லாம் எல்லா நிலைகளிலும் ஆணித்தரமாக கூறுகின்றது. நமது மார்க்கமான இஸ்லாத்தில் நாம் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தில் புதியவைகள் கலந்துவிடாமலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தில் புகும் ஒவ்வொரு புதுமையும் அது இஸ்லாம் என்கிற பெயரில் நன்மை என்று கூறி வந்தாலும் சரியே, அவை நம்மை நரகத்திற்கே வழிகாட்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களில் தீயது மார்க்கம் என்கிற பெயரில் புதிதாக உருவானவையாகும். உருவாகக்கூடியவைகள் அனைத்தும் பிதுஅத்களாகும். ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். நூல் சுனான் நசீஇ 1560. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.